வணக்கம். அதாவது இன்றைய நாள்ல நாம இஸ்லாத்திய சகோதரர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். நாங்கள் எதை மறுக்கிறோம்? அதாவது நீங்க எதை மறுக்கிறீங்க, எதை இது பண்றீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? கேட்கல தானே. சரி, அடுத்தது ஜீசஸ் இறைவன் என்பதை மறுக்கிறோம். ஓ, இயேசுவை இறைவனாக நீங்க மறுக்கிறீங்க. அதாவது அவர் இறைவன் இல்லை, இறை தூதுவனாக நீங்க நினைக்கிறீங்க. உங்களுடைய நினைப்பு உங்களோட இருக்கட்டும். பிறரை பிறருடைய நம்பிக்கை, பிறருடைய காரியங்கள், இதை உங்களால மறுக்க முடியாது. மறுக்கிற அப்படின்னு சொல்வது மேடை ஏறி இயேசுவை இறை தூதுவனாக நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டியது? உங்களுடைய அல் குரான் என்ன சொல்லப்படுகிறது, அல்லாஹ் என்ன சொல்லுகிறார், அதன்படி நீங்கள் கீப் அப் செய்ய வேண்டியமே தவிர மற்றவர்களுடைய நம்பிக்கை, மற்றவர்களுடைய காரியங்களை நாங்கள் மறுக்கிறோம். மறுத்தால் மறுங்கள், எதற்காக மேடை ஏறி சொல்ல வேண்டும்? புரியுதுங்களா? அவர் இறை தூதுவனா இறைவனா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பைபிள் படிப்பினை இந்த புதிய ஏற்பாடு முழுவதுமாக வாசித்தாலும் சரி, பழைய ஏற்பாடு முழுவதுமாக வாசித்தாலும் இயேசு கிறிஸ்துவே அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அப்படிங்கிறது தெரியும். சரி, அடுத்தது என்ன சொல்றேன்னு கேளுங்க. ட்ரினிட்டி, இந்த திரியேகத்துவம், கடவுள், அதாவது ஃபாதர், தி சன், தி ஹோலி கோஸ்ட், இந்த கருத்தை மறுக்கிறார். கடவுள் மூன்றாக பிரிய முடியாதியா? 1+1+1 = 1 என்று சொல்கிறார். நீங்கள் நீங்கள் நம்பினால் என்ன, நம்பாவிட்டால் என்ன? புரியுங்களா? நீங்கள் நம்புகிறதை கடைபிடித்து போங்கள். உங்களுக்கு என்ன பணிகளை செய்ய உங்களுடைய அல்லாஹ் என்ன சொல்றாரோ, அல்லது அல் குரானில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் தானே நீங்கள் போக வேண்டும். உங்களுடைய வழி எப்படிப்பட்ட வழி வேவாக இருக்கிறதோ அதை கடைபிடித்து போக வேண்டுமே தவிர இன்னொரு வழியை, அது மோசமான வழி அப்படி என்று சொல்லுவதும், அல்லது நாங்கள் பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இறை தூதுவனாக நினைத்தால் என்ன, அது எதை நினைத்தாலும் எங்களுக்கு கவலையும் இல்லை, அதன் பொருட்டு எந்த ஒரு காரியமும் இல்லை. இவர்கள் எப்படின்னா, கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாலேயே இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ளிக்கல் இறைவேதம் கிடையாது, அது என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்துவானவர் இறைவனே கிடையாது, இறை தூதுவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கிறிஸ்துவத்தை மட்டுப்படுத்தலாம், அல்லது அதாவது இயேசு கிறிஸ்துவை மட்டுப்படுத்தலாம் என்று பல விதத்தில் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய அல்லாவை முன்னிறுத்தி அல்லாவை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவர்தான் பெரிய அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி மற்றவர்களை மட்டுப்படுத்துகிற பணியை ஒவ்வொரு இடங்களிலும் இஸ்லாத்திய நாம நண்பர்கள் சொல்லி வர்றாங்க. அதாவது உங்களுடைய நம்பிக்கை அல்லாவின் மேல் இருக்கிறது என்றால் அந்த மட்டில் இருக்கட்டும். புரியுதுங்களா? உங்களுக்கு அல்லாஹ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அல்லாவை சாப்பிடுங்க. எங்களுக்கு இயேசுவை பிடித்திருக்கிறது. இயேசுவை அவருடைய புஜபல பராக்கிரம வல்லமையை எங்களுக்கு காண்பித்து அவர்தான் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அப்படிங்கிறத நாங்கள் இருதயத்திலும் சரி, எங்களுடைய வாழ்விலும் சரி, அதை உள்ளமர இது பண்ணதுனால இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் அப்படிங்கிறத நாங்க அள்ளி செய்திருக்கிறோம். சரிங்களா? அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:14 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கே இடுக்கமா, அதாவது ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு. ஜீவனுக்கு போகிற வாசல் குறுக்கும், அது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஜீவனுக்கு போகிற ஜீவ மார்க்கத்தை, ஜீவ சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவித்தார். அவர்தான் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், அவர்தான் சர்வத்துக்கும் மேலான தேவன் அப்படிங்கிறத பிபிலிக்கலாக நாங்கள் வாசித்தும் அவருடைய புஜாபல பராக்கிரம வல்லமையையும் எங்களுடைய வாழ்க்கையில் காண்பித்தபடியால் அவரே ஆண்டவர் என்று நாங்கள் உலகத்திற்கும், உலகத்தினுடைய எல்லா பட்டி தொட்டி எங்கும் இயேசுவே ஆண்டவர் அப்படிங்கிறோம். இயேசுவே ஆண்டவர், அவர் யார் அப்படின்னு சொன்னா, அவருடைய சத்துவ வல்லமையினாலும் அவருடைய புஜபல பராக்கிரம வல்லமையையும் உலகத்திற்கு காண்பித்து பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திய கண்கூடாக காது கூடாக கேட்கிறபடி இருக்கிறதுனால் அவரே அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அப்படிங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். இஸ்லாத்திய நண்பர்கள், உங்களுடைய அல்லாஹ் எப்படிப்பட்ட கோணத்தில் பயணிக்க சொன்னானோ அதை ஃபார்மேட்டாக பயணித்து கடைபிடித்து, நீங்க ஸ்கூட்டர்ல போவீங்களோ அல்லது கார்ல போவீங்களோ போயிட்டே இருங்க. சரியா? ஒருத்தர் நடந்து போவாங்க, ஒருத்தருக்கு ஒவ்வொன்று. சரியா? நீங்க அதை கடைபிடிச்சிட்டு போகணும். இங்க மாற்று மதத்தினர், மாற்று மார்க்கத்தினர் பயன்படுத்துகிறதை, அல்லது இயேசு கிறிஸ்துவை அல்லது இறை வேதமாகிய பைபிளை நீங்கள் அவலட்சணமாக பேசுவது ஆகாத ஒரு படிப்பினை. அல்லாஹ் எந்த இடத்துலயாவது இப்படி சொல்லியிருக்கானா, இந்த மாதிரி அடுத்தவர்களை ஹேட் செய்து இது பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா, அதையும் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம், வைக்கலாம். சரி,
பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட சுபாவத்தில் நீங்கள் யார் அப்படிங்கிறத பிறர் அறிந்து கொள்வது எப்படி அறிந்து கொள்வாங்க அப்படின்னா பலர்கிட்ட விசாரிப்பாங்க. சரியா? என்னை பத்தி நானே பெருமையா சொன்னோம்னா அது ஆகார ஒரு பிடிப்பிட பலர் சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ட்டு. அப்போ நீங்க யாரு அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுல, உங்களுடைய நல்ல விஷயத்துல, உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று அறியப்படுவீர்கள். புரியுதுங்களா? இயேசு யாரு அப்படின்னு கேட்டா அவர் தம்முடைய புஜபல பராக்கிரம வல்லமையினாலும் சத்துவ கிரியினாலும் தம்மை யார் என்பதை உலகம் முழுவதுமாக கிட்டத்தட்ட 254 நாடுகள் மிகவும் மக்கள் தொகையில் அதிகப்படியாக நம்பர் 1 இருக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. எத்தனையோ ஜனக்கூட்டங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அதற்கு காரணம் அவர் இந்த வார்த்தையினாலதான், இந்த பைபிளினாலதான் இல்ல, அவருடைய கிரியையினாலே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் அப்படின்னு பறைசாற்றப்படுகிறது. புரியுதுங்களா? இஸ்லாத்தியரை விட மற்ற யூதர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சரியா? அது போக இந்தியாவில் செயல்பட்ட, அதாவது இந்தியாவில் வந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? சரியா? அறிவியல் எப்படி கண்டுபிடித்தார்கள்? மின்சாரங்களை கண்டுபிடித்தவர்கள் யார்? இப்படி பல நியூட்டனின் 3ஆம் விதி, கணிதங்கள், ஆன்டிபயோட்டிக் மற்றும் பல உபகரணங்கள் கண்டுபிடித்ததிலே முக்கிய பெரும்பான்மை கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்து இயேசு அப்படிங்கிற, அதாவது என்ன சொல்றது, உண்மையான கடவுளை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் உயரிய நாணம் இருக்கும். ஜீவனுக்கு போகிற வாசல் குறுக்கும் நெடுக்குமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் அப்படின்னு. அப்ப இயேசு கிறிஸ்துவை கண்டறிகிறவன் ஆண்டவனை கண்டறிந்தவனாக இருக்கிறான். முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாணமானது உலகத்தில் உண்டான நாணமாய் இராமல் தேவனுடைய நாணமாக இருக்கிறது. கண்ணுக்கு புலப்படாத கரண்டை கண்டுபிடித்து இவ்வளவு தூரமாக இது பண்ணது வச்சது. இன்னைக்கு லைட்டு, பல காரியங்கள், நியூட்டனின் 3ஆம் விதிகள், ஆன்டிபயோட்டிக், ஜெனரிக் மெடிசன்ஸ், பல காரியங்கள், பல விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் எல்லா கண்டுபிடிப்புகளும் எல்லா விதமான அம்மை நோய்களுடைய ஜெனரிக் மெடிசனாக இருக்கட்டும், பல காரியங்கள் கிறிஸ்தவர்கள் கண்டறிந்து உள்ளார்கள். நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து ஏதாவது வருவீங்க, வணிகமா வர்றது, அதுக்கப்புறம் அங்க அந்த வீட்டையே வாங்கிட்டு அல்லது அந்த நிறுவனத்தை வாங்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதா? இல்ல, பல கல்வி நிறுவனங்கள், பல கல்வியின் சொல் தொடர்கள், பலவிதமான காரியங்கள் கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். அப்போ அவர் உருவாக்கினதை வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அறிவித்தார். புரியுங்களா? இயேசு கிறிஸ்து வந்ததே ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டறியும்படி. மனுஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனுக்குள்ளாக போக வேண்டும், நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும். ஆகையினாலே பல தீர்க்கதரிசிகளையும் பல வேர்களையும் அனுப்பினார். ஒரு தடவையும் அதை பீட் பண்ண முடியல, யாரையுமே கணக்கிட முடியாத ஒரு முடியவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் மனுஷனுக்கு மனுஷனைத்தான் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசைனை பண்ணி அவரே மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி வந்தாரு. புரியுதுங்களா? வானத்தில் ஏறியவரும் இறங்குறவரும் அவர்தான், அவரால் முடியும். புரியுதுங்களா? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடவுள் என்பதற்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷியால உண்டாக்கப்படுகிறது மாம்ச பிறப்பு. ஆனால் பரிசுத்த ஆவியிலால பிறக்கிறார். பிறந்து பூமியில அவர் பிறந்தது நிமித்தமாக பூமியில் சமாதானம் உண்டானது, பூமியில் நல்ல விஷயங்கள் வந்தது, நல்ல காரியங்கள் வந்தது. புரிதுங்களா இல்லையா? இன்றைய வரைக்கும் அந்த நல்ல காரியம் வருகிறது. அவருடைய சத்துவ வல்லமை எப்படி, அவர் நன்மையான ஆண்டவர், அவர் நன்மை செய்கிற ஆண்டவர் அப்படிங்கிறத அவரை பின்பற்றுகிற சீடர்களாகிய அத்தனை மிஷனரிமார்களாக இருக்கட்டும், பல காரியங்கள் இருக்கட்டும். இன்னைக்கும் இந்தியா, தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டை 21 ஜாதியினரை ஜனாதன அடிப்படையில அடிமைகளாக வைத்திருந்தாங்க. அப்போ அந்த கேஸுகள் என்ன கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் கோர்ட் வரைக்கும் போறது. பிரான்ஸ் போகுது, இங்க இருந்து தகவல் அனுப்பி போகுது, வைக்குது. அப்படி இருந்தும் ஒன்றும் செயல்பட முடியல. ஒரு மனிதன் அடிமையாக இது பண்ண வச்சான், பெண் அடிமை, இப்படி பல காரியங்கள் இருந்தது. கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் வந்தாங்க. மனிதன் தாழ்த்துவது ஆகாத ஒரு படிப்பினை அப்படின்னு சொல்லி சட்ட திட்டங்களை இங்க வந்து சரி செய்து மற்ற எல்லா ஜனங்களிலும் எல்லா மனிதர்களும் சரியே அப்படின்னு சொல்லி சரிபடுத்தினாங்க. சட்ட திட்டங்களை இயக்குனாங்க. பல காரியங்களை அன்பை பிரதிபலிச்சாங்க. பல விதமான காரியங்களை கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? காரியமாக கொண்டு வந்தாங்க. அம்மை நோய்
ஒரு வைரஸ், அந்த வைரஸ் அந்த அதாவது அம்மை நோய்ங்கிறது வந்து தமிழர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மை போட்டுருச்சு அப்படி இப்படின்னாங்க. அது ஒரு வகையான வைரஸ். அதுக்கு தடுப்பூசிய கொண்டு வந்தாங்க. கிறிஸ்துவர் கண்டுபிடித்த தடுப்பூசி. கிறிஸ்துவர் கண்டுபிடிச்ச அத்தனை காரியங்களையும் இங்க ப்ரொசீட் பண்ணாங்க. அத்தனை சாவுகளை தடுத்தாங்க. மனிதன் இறப்பதை ஒருபோதும் கர்த்தர் அத இது பண்றாரு. அதாவது ஒரு மனுஷன் வந்து சாகிறத அவரு விரும்புறது இல்ல. சோ மருந்துகள், பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கிறிஸ்தவர்கள் அப்படியே என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள். அவர்தான் ஆண்டவராகிய அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அப்படிங்கிறத இது பண்ணாங்க. ஆனால் உங்களை போன்றவர்கள் அல்லாஹ் செய்ததை, அல்லாஹ் சொன்ன உபதேசத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறீர்கள்? ஒரு மக்களை நேசிப்பீங்களா? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காதவர். அவர் பூரண சர்க்குனர், நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் மழையை பொழிய பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட நல்ல தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ நாங்க வந்து எப்படி கேட்டீங்க, எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் அன்பு செலுத்துவோம், எல்லாரையும் சேர்த்துக்கொள்வோம், எல்லாரையும் இது பண்ணுவோம். ஆனால் இஸ்லாத்தியர்கள் தங்களுடைய இஸ்லாத்தின் முறைமையின்படி தண்ணி குடிப்பீர்களா? மற்ற இந்துக்கள் வர்றாங்க அல்லது மற்ற மதத்தினர் வந்தாங்கன்னா எங்கேயாயிலும் தண்ணி குடிப்பீர்களா? அல்லது எதையாயிலும் அன்பு செலுத்துவீங்களா? உதவி திட்டங்கள் எதாயிலும் செய்திருக்கீங்களா? உங்களுக்கு நீங்களே நேசிக்கிறீங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஓகே, அன்பு செலுத்துவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா எதிரிகளாக பார்க்கிற ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் அதைத்தான் அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர், நேசி, எல்லாரையும் பொதுவாக நேசி. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தை நேசித்தபடியால் நாங்கள் கிறிஸ்துவர்களாகி நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக பயணிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? அப்படி நீங்க செய்யறீங்களா? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன இருக்கு? உங்களுடைய கிரியைகள் என்ன இருக்கு? நீங்க எதை வேணாலும் சாப்பிடு, டெய்லி மட்டன் கிட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க, அது எங்களுக்கு தேவையில்லையே. உங்களுக்கு இஷ்டமான உணவிலேயே எங்களுக்கு இஷ்டம் இருக்காது. நீங்கள் கடைபிடிக்கிற கல்யாண திருமண பந்தங்கள் எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு ஆகாத ஒரு படிப்பினை. அப்போ உங்களுடைய செயல்பாட்டில் நீங்க ரெண்டடிக்காம வர மாட்டீங்க, மட்டன் சிக்கன் இல்லாம இருக்க மாட்டீங்க, எதுவுமே இருக்காம பெரியப்பா வீட்டுல சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுப்பீர்கள். எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் அல்ல. புரியுதுங்களா? உங்களுடைய பழக்க வழக்கம் வேற, எங்களுடைய பழக்க வழக்கம் வேற. உங்களுடைய பழக்கத்துக்கு நாங்க வர முடியாது. ஆனா நீங்க எங்க பழக்கத்துக்கு சடனா வர முடியும். சாம்பார் கூட சாப்பிடலாம், நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். புரியுதுங்களா? இப்போ உங்களுடைய டிசிஷன் வேற, உங்களுடைய தாட் வேற. உங்களுடைய உணவு பழக்கத்திலே ஒன்றாக இருக்க முடியாது, கல்யாண பந்தத்திலும் ஒன்றாக இருக்க முடியாது, எதிலையும் ஒன்றிணைந்து செயல்பட முடியாதபடிக்கு உங்களுடைய காரியங்கள் இருக்கின்றன. எப்படி இது பண்ண முடியும்? சரி, திருத்துவத்தை நீங்க நம்பினா என்ன, நம்பட்டா என்ன? இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர்தான் பிதா அப்படிங்கிறத பறைசாற்றும்படி எங்களுக்குள் அவரு, அதாவது காணக்கூடாதவராக இருக்கிறவர் எங்கள் உடம்புக்குள்ள ஆலயமா இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து தான் அவர் மேசியா, அவர்தான் ஆண்டவர், மனிக்குலத்தை ரட்சிக்கும்படி மனு உருவில் வந்தார் அப்படிங்கிறத இன்னும் மீண்டுமாக சொல்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத யாரும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லவே முடியாது. சரிங்களா? அதனாலதான் அந்த 3 நிலைகள்ல ஆண்டவர் செயல்படுறாரு. இப்ப நீங்க ஒரு மனுஷன், சரிதான், ஒரு மனுஷன் 2 கண் இருக்கு, 2 கண் உள்ள மனிதன், சரி, ஒரு மூக்கு இருக்கு, ஒரு மூக்கு உள்ள மனிதன், ஒரு வாயில் உள்ள மனிதன், 2 கைகள், 2 கால்கள், 2 கண்கள், ஒரு வாய், 2 காதுகள் உடைய நரமாம்சம் அப்படின்னு உங்களை சொல்லலாம்ல. ஏன் மனுஷன் சொல்றீங்க? ஒட்டுமொத்த செயல்பாடுகள் இருக்கிறதே. உடல் இருக்கு, உள்ள இருதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் சேர்ந்த கலவைதான் மனுஷனாக இருக்க பொழுது இப்படியே இருக்கு. தலை இருக்கு, முடி இருக்கு, முடி கொண்ட மனிதன், மீச வச்ச மனுஷன், கண்ணு 2 உள்ள கண்ணு அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் ஒட்டுமொத்தமாக மனுஷன் சொல்றீங்க? உங்களுடைய, அதாவது நான் இதை சொல்றேன், அதாவது 3 நிலைகள்ல தேவன் செயல்படாரு. நீங்க ஒரு ஆளா இருக்கீங்க, சரியா? ஒரு ஆள் தான். உங்களுடைய மனைவிக்கு நீங்க யாரு? கணவன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தகப்பன். உங்களுடைய அப்படியே போனீங்கன்னா பல பரிமாணங்கள்ல உங்களுடைய பெயர்கள் இருக்கின்றன. ஆனா நீங்க மனுஷன் கடைசியில டெட் பாடி, செத்து போயிருவீங்க, செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வரும். சோ பல பரிமாணங்கள்ல உங்களுடைய பெயர்கள் மாற்றப்படுகின்றன. பலவித காரியங்களிலும் உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் என்ன செயல்களும் இருக்கிறபடி ஆண்டவருக்கு இருக்கக்கூடாதா? அவர் வானத்திலும் இருக்க முடியும், அவர் எங்கேயும் வாபித்து இருக்கிறவர், எங்கும் அவர் வாபித்து இருக்கிறவர். அவர் என்ன நேம்ல 1000 நாமங்களோடு வர முடியும். அவர் 3 நிலைகள்ல செயல்படுகிறார், 3 தாழ்மை நிலைகள்ல செயல்படுறாரு. எங்களுடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அது உங்கள் மட்டில் இருக்கட்டும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாலிடா கடைபிடிங்க. உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை நீங்க கடைபிடிச்சு போங்க. எங்களை வந்துகிட்டு நாங்க எந்த இடத்துலயாவது அல்லாஹ் அப்படி நோண்ட ஆரம்பிச்சோம்னு வைங்க, அல் குரானை படிக்க ஆரம்பிச்சோம்னா இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர்ங்கிறது அல் குரான்ல இருக்கும். புரியுதுங்களா?
அடுத்தவர்கள் உங்களுடைய அல்குரானை பகுப்பாய்வு செய்ய ஆரம்பித்தால் ஆராய்ந்து பார்க்கும்படி, ஆனால் அல்லாஹ் கடவுளே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள வந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா அல் குரான் அப்படிங்கிறத ஒரு ரேண்டமா நம்ம வாசிச்சிருக்கோம், நிறைய குறிப்புகள் இருக்கு. எடுத்து விவாதம் எல்லாம் வரணும்னா வாங்க, சரியா, டிஸ்கஷிங் போட்டுக்கிடுவோம். இயேசுதான் ஆண்டவர் அப்படிங்கிறத கண்கூட நீங்க பாப்பீங்க, சரிங்களா. ஆனா அல்லாவை தூக்கி பிடிப்பதற்காக வேண்டி இயேசுவை இறை தூதுவன், இயேசு அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடாது, பயிக்கூடாது. நாங்களும் அதை எடுக்க வாசிக்க ஆரம்பித்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து தான் அந்த அல்லாஹ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். புரியுதுங்களா? வேறொரு பதிவில்